ஹாய் கேஸ், எனக்கு எவ்வளோ விஷமம் இருக்குது. என் ஃப்ரெண்டு சொல்லுது, எதுக்கடி சும்மா சும்மா போட்டுட்டு சும்மா சும்மா பைத்தியக்காரியாக வீடியோ என்ன சொல்லுது, அவளுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். கேஸ் இது என்ன தெரியுமா? கேஸ் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு போய் 3 வருஷமாச்சு கேஸ். அவளுக்கெல்லாம் தெரியாது என்னை பற்றியெல்லாம். 3 வருஷமெல்லாம் இல்லை, குழந்த 2 பெற வரைக்கும் தான் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெற்றப்புறம் என்னை கை கழுவிட்டு போயிட்டேன் கேஸ். நானும் ஆடுறேன், பாடுறேன், வீடியோ போடுறேன். யார் என்ன இப்படின்னு கூட பார்க்குறது இல்லை. என்னமெல்லாமோ பண்ணுறேன், அப்படியும் கூட என்னை பார்க்குறது இல்லை. 2 பொட்டை பிள்ளைய வச்சு நான் வந்து இட்லி கடை போடலாமா? கொஞ்ச நாளாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போனால் காசு கிடைக்கிறது இல்லை, வாடகை கட்ட முடியறதில்ல கேஸ். அதனால கால் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிடிக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியாதா. அதனால தான் இட்லி கடை போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு ஒரு ஓரமாக இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணலாம். எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. அவளுக்கு என்ன, அவளுக்கு அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறது கூட. எனக்கு என் புருஷன் விட்டு போய் இப்போ எத்தனை வருஷமாச்சு? இப்போ 2 வருஷமுக்கு 3 வருஷமெல்லாம் ஆயிடுச்சு விட்டு போய். அப்போல்லாம் ஃபஸ்ட்டு வந்து விட்டுட்டு போவான். வந்து 2 நாளைக்கு தங்கி ஏதோ லாட்ஜில் தங்குற மாதிரி வந்து தங்கிட்டு போயிடுவான். இப்போ வந்து சுத்தமாகவே வரதில்லை, ஒரு காசு தரதில்லை. வீடு வந்து மாற்றிக்கலாமா, ஒரு 1500 ரூபாய்க்கு வாடகைக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். என்னால் வாடகை கட்டி சமாளிக்கவே முடியல. இட்லி கடை போடுறதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டேயும் காசு பிரிவு எடுத்துகிட்டு இருக்கிறேன் கேஸ். என் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டேன், உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணடி அப்படின்னு. அவள் வந்தது, நீ அழுகாதடி, நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன், என்னால் அதுதான் முடியும், நீ அதை வச்சு பொழப்புத்தனம் ஓட்டு, மீதி 4000 ரூபாய் நான் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வாடகை வீடு, 2 பொட்டை பிள்ளைங்க, அவங்களுக்கு என்னமெல்லாம் வேணும். ஒரு பெத்த தாயை எனக்கு தைக்கவும் தெரியாது, டெய்லரிங்கும் தெரியாது. நான் வந்து கை மடிக்க தான் போவேன். எனக்கு 230 ரூபாய் தான் ஒரு ஷிஃப்ட்டு வேலைக்கு கிடைக்கிது. அதில் போய் உட்காந்தும் நிற்கவும் எல்லாம் முடியாமல் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன். இதில் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாம் நான் கட்டுறதா இருக்குது. என்ன பண்ணுறது கேஸ், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு பொம்பளைக்கு தான் கஷ்டம் தெரியும். எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டு பண்ணுங்க, லைக் போடுங்க. என்னடா இவ பைத்தியக்காரியாட்டம் ஒன்று பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம். எனக்கு வந்து என் புருஷன் விட்டுட்டு போயிருந்து எனக்கு இதே இல்லை, மனசே இல்லை. ஏன்டா இந்த மாதிரி ஒரு புருஷனை கட்டி வச்சாங்களே வீட்டில் உள்ளவங்க. அந்த நகையும் போச்சு. 20 சவரம் போட்டு வந்தேன், அது எல்லாமே போயிடுச்சு. அது இருக்கிற வரைக்கும் அவன் என் கூட இருந்தால் அது போனதும் என்னை கை ஒழிச்சிட்டு போயிட்டேன். குழந்தைங்க சின்ன குழந்தைய இருக்கும் போதே போயிடுச்சேன்னு விட்டு போட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோனும் போடுறது இல்லை, என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல. ஒரு செலவுக்கு பணம் கொடுன்னா பணமும் தரமாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது தெரியல. அழுகக்கூடாதுன்னு பார்க்குறேன், அப்புறம் அழுக வந்துட்டே இருக்குது. வைக்கிறேன் நான் என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி உங்களை வந்து இது பண்ண வைக்கிறது இல்லை, சரிங்களா? என்னோட ஏடிஎம் நம்பரெல்லாம் போடுறேன், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது பைசா போட்டு விடுங்க இட்லி கடை தொடங்குறதுக்கு, சரிங்களா? சரி கேஸ் வைக்கிறேன்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. யார் என்னோடய வீடியோ பார்க்குறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க. எனக்கு வேண்டி பார்க்கலாட்டி எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் என்னோடய வாழ்க்கை ஓட்ட முடியும் நான். சரிங்களா கேஸ், வைக்கிறேன்.